சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்னேகா கெஞ்சி கேட்டு உடனே சிந்து சொல்றாங்க, இங்க பார், நீ எதை கேட்டிருந்தாலும் ஏன் என் உயிரை கேட்டிருந்தா கூட நான் கண்டிப்பா என் உயிரை உனக்காக நான் கொடுத்துருப்பேன். ஆனா என் புருஷனை மட்டும் தயவு செஞ்சு நீ கேட்காத. அவங்க தான் எனக்கு வாழ்க்கை, அவங்க மட்டும் தான் என்னுடைய உலகம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உனக்கு கண்டிப்பா நல்ல ஒரு புருஷன் கிடைப்பான், நானே பார்த்து கூட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சிந்து சொல்ல உடனே ஸ்னேகா என்னடி சொன்னேன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாங்க. உடனே அந்த இடத்துக்கு சிவா வராங்க. சிவா, இவ என்னை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா ஸ்னேகான்னு சொல்லிட்டு சிவா கேட்க சிந்து சொல்லாத விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. உனக்கும் சிவாவுக்கும் இப்ப வரைக்குமே அஃபேர் இருக்குல்ல, நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை பத்தி கீழ்த்தரமா என் கேரக்டரை அசோசினேட் பண்ணி இவ பேசுறா சிவான்னு சொல்றாங்க. நான் சொல்றது எல்லாம் உண்மை சிவான்னு சொன்னதும், டாக்டரே நான் போய் அப்படி பேச வேணாம், உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குதானேன்னு சொல்லிட்டு சிந்து ஒரு பக்கம் சொல்ல உடனே ஸ்னேகா கண்ணத்திலே சிவா பல்லார்னு ஒண்ணு விடுறாங்க. எனக்கு நீ யாரு, எப்படிப்பட்டவ, எந்த நேரத்துல எப்படி பேச்ச மாத்துவ, இது எல்லாமே நீ எப்படி பண்ணுவன்றது எனக்கும் தெரியும். அதே மாதிரி சிந்துவை பத்தி எனக்கு தெரியும். சிந்து என்னுடைய பொண்டாட்டி, அடுத்தவங்களோட மனசெல்லாம் அவ கஷ்டப்படுத்த மாட்டா. அவ செஞ்ச ஒரே ஒரு தப்புனா என்ன கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக சொன்ன ஒரு பொய்யை தவிர வேற எந்த ஒரு பொய்யும் அவ சொன்னது கிடையாது. அவ எந்த அளவுக்கு உண்மையானவன்றது எனக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். அதையெல்லாம் உனக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. என்ன சிவா, இத்தனை வருஷமா என் கூட பழகுன நீ என்ன நம்பாம நேத்து இவளை நம்புறியா? 1000 தான் இருந்தாலும் இவ என்னுடைய பொண்டாட்டி. நான் கட்டின தாலி இவ கழுத்துல இருக்கிற வரைக்கும் இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. இதை கேட்ட சிந்து சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.